கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்லக்கச்சேரி மாரியம்மன் கோயிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி மாத தேரோட்டத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளினார். அங்கு திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தில் ஆண்கள் பெண்கள் கோலாட்டமாடி அசத்தினர். தாம்பரம் ரயில் நிலையம் அருகே கீழே கிடந்த 9 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடப்பேரியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோட்டீஸ்வரன் எடுத்துக் கொடுத்த தங்க நகை அதன் உரிமையாளரான ரங்கநாதபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சாகுல் ஹமீதிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோட்டீஸ்வரனின் நேர்மையை காவலர்கள் பாராட்டி வாழ்த்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஏடூர் கிராமத்தில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்தார். காலநிலை மாற்றம் காரணமாக கிராமத்தில் 50க்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சுரேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கிராமத்தில் சுகாதாரத்துறையினர் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்திட கோரிக்கை எழுந்துள்ளது. காவல் ஆய்வாளர் பார்த்திபன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு காவல் நிலையம் எதிரே காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். நிலத்தகராறில் விவசாயி தீர்க்கரசு என்பவர் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. முன்கூட்டியே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாப்பாநாடு ஆய்வாளர் பார்த்திபன் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு இருசக்கர வாகன இருக்கைக்கு அடியில் மறைத்து கடத்தப்பட்ட 238 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் அருகே மதுரப்பாக்கத்தில் வாகன சோதனையின் போது பைக்கில் வந்த ஒருவரிடம் கட்டப்பையில் புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் இருந்தன. இதையடுத்து வாகனத்தில் சோதனையிட்டதில் சீட் இருக்கைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களும் சிக்கின. மதுபானங்களை கடத்திய GRP தெருவில் வசிக்கும் நாகராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அரியலூரில் பெண் தற்கொலை வழக்கில் கணவன் உள்ளிட்ட 3 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2020 உடையார்பாளையத்தில் வசித்த வைஷ்ணவி என்பவரை அவரது கணவர் தினேஷ், மாமனார் நடராஜன், மாமியார் ஜோதி ஆகியோர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். நீலகிரி மாவட்டம் நெலாக்கோட்டை பகுதியில் யானை ஒன்று சாலையில் உலாவியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பால் சொசைட்டி பகுதியில் யானை வந்ததை கண்ட விவசாயிகளும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். பின்னர் யானை தானாக நடந்து வனப்பகுதிக்குள் சென்றதும் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் உக்கடம் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. புல்லுக்காடு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பற்றிய தீ அருகில் இருந்த சூரிய மின்சார உற்பத்தி ஆலையில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பைப்புகளிலும் பற்றியதால் மளமளவென தீ பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் அதிக அளவிலான கரும்புகை எழுந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மாநிலம் இடுக்கி அருகே உணவு தேடி வந்த யானைகள் நெகிழி குப்பைகளை உண்ணும் காட்சி காண்போரை கலங்கச் செய்துள்ளது. உணவு மற்றும் தண்ணீரை தேடி வனத்திலிருந்து வெளியேறும் யானைகள் மூணாறில் சத்தான உணவுகளுக்கு பதிலாக தேக்கி வைக்கப்பட்ட குப்பைகளிலிருந்து கழிவுகள் உண்பதை காண முடிந்தது. கோடை வெப்பத்திலிருந்து யானைகளை காக்கவும் வனத்தில் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு முக்கிய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியின் முடிவில்தான் இந்தியாவின் கூட்டாட்சி மலரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாட்டின் 2ஆம் நிகழ்வாக கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில உரிமைகளை பாஜக அரசு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலங்களே இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். சர்க்காரியா கமிஷனும்
பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன? மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படுவது தானும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தான் என்று முதலமைச்சர் கூறினார். மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோட எதிர்ச்சதிகிற தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான். மாநில சுயாட்சி என்பது திமுக அரசின் உயிர் கொள்கை என்றும் தேசிய அளவில் கூட்டாட்சிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு மிக அதிகமாக தலையிட்டு வருவதாகவும் அதை மாநிலங்கள் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார். மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் அங்கமாக கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்ற சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் பேசிய பினராயி விஜயன் மாநில மத்திய அரசுகளின் அதிகார எல்லை உள்ளிட்டவற்றை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாதது குறித்து வருத்தம் தெரிவித்தார். மாறாக எதேச்சதிகார போக்கிற்கு மத்திய அரசு மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார். bothers us most in the present scenario is whether in recent times our polity is becoming more and more unitary in nature even during normal times. This, I would say, is the peril faced by federalism in India today. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்திற்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருப்பதாகவும் ஜிஎஸ்டி வரி, நிதி பகிர்வு போன்றவற்றிலும் மாநிலங்களிடம் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் கவலை தெரிவித்தார். மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியின் முடிவில்தான் இந்தியாவின் கூட்டாட்சி மலரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாட்டின் 2ஆம் நிகழ்வாக கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில உரிமைகளை பாஜக அரசு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலங்களே இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன? மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படுவது தானும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தான் என்று முதலமைச்சர் கூறினார். மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோட எதிர்ச்சதிகிற தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான். மாநில சுயாட்சி என்பது திமுக அரசின் உயிர் கொள்கை என்றும் தேசிய அளவில் கூட்டாட்சிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு மிக அதிகமாக தலையிட்டு வருவதாகவும் அதை மாநிலங்கள் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார். மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் அங்கமாக கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்ற சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் பேசிய பினராயி விஜயன் மாநில மத்திய அரசுகளின் அதிகார எல்லை உள்ளிட்டவற்றை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாதது குறித்து வருத்தம் தெரிவித்தார். மாறாக எதேச்சதிகார போக்கிற்கு மத்திய அரசு மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார். bothers us most in the present scenario is whether in recent times our polity is becoming more and more unitary in nature even during normal times. This, I